கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2, 3, 2 வசனங்கள். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அன்பானவர்களே, நாம் பல சூழ்நிலைகளில், அதாவது பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும். அதில் ஒரு சில விஷயங்களை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்து செய்வோம். அந்த மாதிரியான காரியங்களை நம்ம பாட்டு செஞ்சுக்கிட்டே இருப்போம். வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல விஷயமோ ஒரு காரியங்களை செய்யறதுக்காக நாம் ஒரு முயற்சி எடுத்து செய்வோம். ஒரு வீடு வாங்கவோ, ஒரு திருமணம் பண்ணவோ, ஒரு வாகனம் வாங்குறதுக்கோ, ஏதாகிலும் ஒன்றுக்கு, அல்லது ஒரு பரீட்சை எழுதவோ, இன்டர்வியூ அட்டன் பண்ணுவோம். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நாம் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம சொந்த முயற்சியில் நாம் என்ன பண்ணுவோம், முயற்சி பண்ணிட்டு இருப்போம். சில நேரங்களில் அது என்ன ஆகிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நாம் நினைக்கிறத விட வேறு மாதிரி ஆயிரும். நமக்கு ஒரு சின்ன பிரச்சனையை அது கொண்டு வந்துடும். அது நமக்கு ஒரு பெரிய சோதனையாக இருக்கும். ஐயையோ, நம்ம தெரியாமல் இதை பண்ணிட்டோமே, நாம் இப்படி பண்ணாமல் வேறு விதமாக பண்ணியிருந்திருக்கலாம், இதனால் நமக்கு ஒரு சின்ன நஷ்டம் ஏற்பட்டுருச்சு, அல்லது ஒரு அவமானம் ஏற்பட்டுருச்சு, ஒரு இழப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி நாம் அந்த சூழ்நிலையில், அதாவது நமக்கு ஒரு நம்ம எதிர்பார்த்தது இல்லாமல் வேறொரு சூழ்நிலை நமக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரி, அப்படி நமக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும் போது, அப்படி ஒரு சோதனையில் நாம் சிக்கிக்கிற போது கடவுள் சொல்கிறாரு, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்க. அப்போ இது நமக்கு இப்படி ஒரு சோதனைக்குள்ளே நாம் உட்படப்பட்டுட்டோம் அப்படிங்கிறதுனால நாம் உடனே கடவுளை தூஷணமாக பேசுறது, இறைவனை நம்ம வாயில் வந்தபடி பேசுறது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து நீங்கள் உயிரோடு எந்திரிச்சது உண்மையா, அப்படியா இப்படியான்னு தூஷணமான வார்த்தைகளை பேசிட்டு நமக்கு நாம் ஏதாவது ஒரு பிரச்சனையில், நம்ம இந்த சாதாரண இந்த சோதனையில் நாம் விடுபடணுங்கிறதுக்காக வேண்டி இதை விட பெரிய விஷயத்தில் போய் சிக்கிக்கிறது. பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது எலிக்கு பயந்துட்டு புலி குகைக்குள்ளே போனானா ஒருத்தன். எலி நிறையா இருந்துச்சாமா. ஐயோ, எலியெல்லாம் வருதுன்னு சொல்லி ஒளிஞ்சிக்கலான்னு போய் புலியோட குகையில் போய் ஒளிஞ்சானா. இந்த சின்ன பிரச்சனைக்காக பெரிய பிரச்சனையில் போய் நாம் சிக்கிக்கிறது வகை தெரியாமல். அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகளெல்லாம் வராமல் நீங்கள் பார்த்துக்குங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இப்போ இது நடந்துருச்சு, சரி கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பொறுமையாக நம்ம இருந்தோம்னு வைங்களேன். அப்போ எதனால் இந்த சோதனையில் நம்ம சிக்கணும், எதனால் இந்த நஷ்டம் ஏற்பட்டுச்சு, எதனால் இந்த இழப்பு நமக்கு வந்துச்சுங்கிறத நாம் தெரிஞ்சுக்குவோம். அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நம்பிக்கையோட சரி நமக்கு ஒரு நல்லது நடக்கும், இப்போ ஏதோ ஒரு தவறு நடந்துருச்சு, இனிமேல் நம்ம பொறுமையாக நிதானமாக யோசனை பண்ணி ஒரு நல்ல விஷயத்தை செய்யலாம்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு நம்ம காத்திருந்தோம் அப்படின்னு வைங்களேன், நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும். அதைத்தான் இங்கே சொல்கிறார், பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். பரவாயில்ல, ஏதோ இதோட போச்சே அப்படின்னு நம்ம நினைக்கணும். சில நேரங்களில் வண்டியில் போகிறப்ப கீழே விழுந்துருவாங்க, கையில் காலில் அடிபட்டுரும். எந்திரிச்சு நம்ம தொடச்சிட்டு ஒரு மாதிரி இருக்கிறப்ப பெரியவங்க சொல்லுவாங்க, தம்பி தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு. ஏதோ பெரிய விஷயம் நடக்காமல் ஒரு சின்ன சம்பவத்தோடு முடிஞ்சுது, அது வரைக்கும் நீங்கள் சந்தோஷப்படுங்க, அது வரைக்கும் நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. நமக்கு அப்போதைக்கு கை கால் விழுந்து கீழெல்லாம் காயமாகி வழியில் அவதிப்பட்டு இருக்கிற எனக்கு தான் தெரியும், உங்களுக்குன்னு சொல்கிறவங்களுக்கு அப்படின்ற மாதிரி நாம் சொன்னோன்னு வச்சுக்கங்களேன், அங்கே நம்ம கோபமுடையவர்களாக இருப்போம், எரிச்சலுடையவர்களாக இருப்போம். ஆனால் சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி, எனக்காக நீங்கள் இப்படி அறிவுரை சொன்னதுக்காக நன்றி அப்படின்னு சொல்கிறப்ப நமக்கு ஒரு ஆறுதல். அவங்களும் என்ன பண்ணுவாங்க, தம்பி பார்த்து போங்க, நீங்கள் நிதானமாக போங்கன்னு சொல்லி நம்ம ஆசீர்வதித்து அனுப்புவாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கும். எப்போ தெரியுமா, பொறுமையாக இருக்கிறப்போ. சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன சோதனைகள் வந்தால் கவலைப்படாதீங்க. ஏன்னா இது எல்லாமே நம்முடைய பொறுமையை சோதிப்பதற்காக வருகிற ஒரு விஷயம். அப்போ அதில் நம்ம பொறுமையாக இருந்து, நம்பிக்கையோடு இருந்து, விசுவாசத்தோடு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா?
நீ எதுக்கும் கவலைப்படாதீங்க. வாழ்க்கைன்னா அப்படித்தான் இருக்கும். இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன சோதனைகள் வந்துடும். அப்போ நம்ம அவசரப்பட்டுட்டு ஒரு முடிவு எடுத்தோம்னா அதே பெரிய பிரச்சனையாக மாறிடும். அதனால் இங்கே சொல்லுகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாதாரண பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் பயப்படாதீங்க. சின்ன சின்ன சோதனை வந்துச்சுனாக்கா நீங்கள் பயப்படாதீங்க. அதில் பொறுமையாக நிதானமாக இருந்து நம்பிக்கையோடு இருங்க. நிச்சயமாகவே கடவுள் உங்களை நல்வழிப்படுத்துவார். ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்கள், கடவுள் இப்படி ஒரு சோதனை வந்துருச்சு, எதனால் வந்துச்சுன்னு தெரியல, இனி ஒரு வரக்கூடிய காலத்தில் அது வராதபடி நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கர்த்தரோட சமூகத்தில், கடவுளோட சமூகத்தில் அமைதியாக கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பாருங்கள். நல்ல விடை கிடைக்கும். விசுவாசிக்கிறீங்களா? எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவரோட சமூகத்தில் உட்காருங்க. உங்களுக்கு கர்த்தர் பதில் தருவார். அன்பின் பரலோக தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்லதொரு இந்த காலை வேளைக்காக நன்றி. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற சின்ன சின்ன சோதனைகள், சின்ன பிரச்சனைகள் எல்லாம் எங்களுடைய பொறுமையை பரீட்சை பார்ப்பதற்காக வருகிறது என்பதை உணர்ந்து நாங்கள் நம்பிக்கையோடு பொறுமையோடு காத்திருந்து வெற்றி பெற நீங்கள் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. நாங்கள் அவசரப்பட்டு ரொம்ப முன்கோபத்தினாலோ அல்லது முன்னெச்சரிக்கை இல்லாத காரியங்களினாலோ பல செயல்களை செய்து பெரியதொரு சோதனையில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் தாமே எங்களுக்கு பொறுமையும் ஞானத்தையும் கொடுத்து நம்பிக்கையும் கொடுத்து வெற்றியும் தர வேண்டுமாய் செபிக்கிறோம். உடைய கிருபையும் வார்த்தைகளும் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.